ஏய் நம்ம பிசினஸ்க்கு 10,000 கிட்ட ஒன்றும் தரமாட்டான். ஆனால் வீட்டில் பாருங்க 50,000 ஃபோனை வச்சிருப்பான். போது மக்கள் ஏன் நெடுமாட்டி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் தான் தெரியாது இருக்காது. அப்பா வேலைக்கு போகிறான், அம்மா வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போவேன். எங்கேயாவது வேலைக்கு போயிரு, எங்கேயாவது வேலைக்கு போய் 10,000 15,000 சம்பளம் கொண்டு வந்துடும். அது இது எல்லாத்துலேயும் தப்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நெட் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கும்போது மக்கள் ஏன் நெட் மார்க்கெட்டிங் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் தான் தெரியுது. அதில் எம்எம்ஜி ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த ஒரு விஷயந்தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் நெட் மார்க்கெட்டிங் விட்டு போயிருக்காங்க, நெட் மார்க்கெட்டிங் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஏன் போனாங்க அப்படின்னு நான் சொல்கிற இந்த 2 ரீசனில் இருக்கா அப்படின்னு பார்க்கலீங்களா? நம்ம 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 இண்டஸ்ட்ரியே வந்து பயங்கரமாக ரொம்ப ஓப்பனாக சொன்னால் பீல் அவுட்ற இண்டஸ்ட்ரி. ஏய் நான் அதுடா இப்படா அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, என்ன ரியாலிட்டியை மீறி எக்கச்சக்கமாக பேசுகிறது, எக்கச்சக்கமாக கற்பனை கொடுக்கறது, எக்கச்சக்கமாக கமிட்மெண்ட் கொடுக்கறது, நடக்காத விஷயத்தை வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் சீக்கிரம் நடந்துரும்னு சொல்கிறது. இன்னொன்று விஷயம், அது ஈஸியாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப சீக்கிரமாக கேஷ் வந்துடும், ரொம்ப சீக்கிரமாக பணக்காரனாயிடலாம், ரொம்ப சீக்கிரமாக இதாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மேட்டராக பார்க்குறேன். வரும்போதே அப்ஜெக்ஷன் இல்லைங்களா, இங்கே நான் 3 மாதம் சொல்லிக் கொடுக்கும்போது அடித்து கஷ்டம், இதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு நாங்கள் எப்படிலாம் அந்த அப்ஜெக்ஷன் அன்னிங்களை வந்து கண்ணை துடைச்சி நம்ம கூட ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும். அதில் நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து வெளியே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பயங்கர பீலாக விட்டு அப்படியாரு இப்படியாரும் அதை செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து நின்று பேசும் அப்படிம்பாங்க. ப்ராடக்ட் நின்று பேசாது. அவங்களாம் எவனும் வந்து கேட்க மாட்டான், வாங்க மாட்டான். ஸ்டேட்டஸ் வச்சால போதும் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னா அப்படின்னே அவனும் கேட்க மாட்டான். பாட்டு பின்னாடி போயிடுவான். ஒரு நாள் ஜெயிக்க போகிறோம், அப்படி போகிறோம் இப்படி போகிறோம், அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அதாவது வரதுக்கு முன்னோக்கிட்டி இவ்வளோ கற்பனையில் வருவான். வந்ததுக்கப்புறம் தெரியுது என்னடா இது ஒன்றுமே நடக்கலை, உடனே பணம் வரணும், பணம் வரல, காணாததுக்கு. இதில் உள்ள நெகட்டிவ்லாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம 4 பேர் கேவலம் பார்ப்பான். கேவலத்துலேயும் பெரிய கேவலம் என்ன தெரியுமா, நம்ம சொந்தக்காரன்ட்டு ஏதாவது சேல் பண்ணுறது. சேல்ஸ் கடையில் வச்சா பெரிய பெருமை. ஆனால் நீங்கள் கையில் வீட்டில் வச்சுட்டு விற்றீங்க அப்படின்னா ரொம்ப கஸ்டமருக்கு எப்படிலாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிம்பாங்க. அது நெட்டம்பாடியும் தெரியாதவங்க இன்னும் கூடுறவங்க பேசுவாங்க. அந்த உண்மை வந்து சொல்லாதது காரணமாக அவங்களுக்குள்ள அந்த அந்த இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்படி நான் பார்க்குறேன். அதை தவிர நீங்கள் இதில் ஜாயின் பண்ண எல்லோரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது, ஜாயின் பண்ண எல்லோரும் ஜெயிக்க முடியாது, அது உண்மை. எவ்வளோ பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இது கட்டுப்படியாமல் இருக்கும். அது மாதிரி வரும்போது நீ இதில் இருக்கியா இல்லையானே எனக்கு சொல்லுது புரியுது. இப்படி சொன்னால் யார் சார் உள்ள வருவாங்க? அதுதான் திறமை தேவை. இப்படி சொல்லதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட கூட்டு வரணும் இல்லையா, அதை தானே ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் ஸ்பெஷலி இப்போ உண்மையை பற்றி பேசுகிறது கிடையாது. நேற்று வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்களை பேசியிருந்தேன். சார் நெட் மார்க்கெட்லேயே பெரிய போய் என்ன தெரியுமா சார், பணம் ஃப்ரீடம் டைம் ஃப்ரீடம் சொல்கிறது தான் பெரிய போய் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காது. அந்த ஒரே டீமு பிஸ்னஸ் ட்ரைனிங் ஒரே ட்ராவல் இவ்வளோ போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல பணத்தோடு சுற்றுவாங்க. அது வேறு கதை. எல்லாமே ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஒன்றுமே நடக்காத போது டே இது சரிவிட்டு வராடா, இவனுக்கு காட்டின பிக்சர் வேறு, நாங்கள் உண்மையிலேயே வேறு இருக்குது அப்படின்னு. ஒன்று வந்து என்னெல்லாம் சாதிக்கணும் ஈஸியாக நடந்துடும், பெரிய பணக்காரனாயிரம் சொல்கிறதெல்லாம் நடக்கலை. ஒன்று. ரெண்டாவது அவன் சொல்லாத நிறைய கேவலங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் அது நடக்கும். போகிற இடத்துல வர்ற அன்றைக்கி நம்மளை மாப்பிள்ளை மாதிரி போட்டு எல்லாம் வருமானம் வச்சு பண்ணியிருப்பானோ, போனதுக்கப்புறம் செவுட்டில் அடித்து திட்டுவானோ பிள்ளைங்க எல்லோரும். என்னடா வரும்போது எங்களை எப்படா பார்த்தீங்க, இப்போ வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா சமத்தியம் நடக்காது. அப்போ வந்து தெரிஞ்சிடும், ஓஹோ இப்போ வந்து நம்ம இது சரிவிட்டு வராது, இது நம்ம பிஸ்னஸ் சரி கிடையாது. கொஞ்ச நாள்லாம் உணர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்காது, அச்சீவ்மெண்ட் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, பணங்கள் வராது, கேஷ் நடக்காது, இவங்க சொல்கிற மாதிரி உண்மை எதுவுமே இல்லை, இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடும். இதை எப்படி தாண்டி வருது அப்படின்னா வந்து அவங்களோட பசி எப்படி இருந்தோ அதை பொறுத்து வரும். நம்ம இதை தாண்டி எப்படி வருது அப்படிங்கிறத அப்படி பேசுவோம். வேறு என்ன பயம் இருக்கும் அப்படிங்க அப்படின்னா, அவனுக்குள்ள பயத்தை வந்து இவங்க போக்கிருக்க மாட்டாங்க. இப்படி வரும்போது எல்லோரும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, எந்த கேவலமான பிஸ்னஸ் பண்ண தானே அப்படின்னு நினைப்பாங்களா, அந்த பயத்தெல்லாம் தாண்டி அவங்க எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சொந்தக்காரந்து சேல் பண்ணுறது வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கூட அசிங்கமாக இருக்கும். நம்ம வேலை என்ன வேலை, இவங்களுக்குள்ள பயம் இருக்கலாம், இதை போக்குறது மட்டும்தான் அவங்க வேலை. இந்த மாதிரி
அப்படியே தெரிஞ்சு தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தது வேறு எங்கேருந்து இருக்குது வேறு அப்படின்னு பயப்படுவாங்களா அந்த நேரத்தில்? அவங்கள பயத்தை மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தப்பு தப்பாக சொல்லி கூப்பிட்டு வந்தோன்னா அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப சார் நம்ம இதுக்கு தெரியாமல் வந்திருக்குமா தெரியாமல் வந்துட்டோமா அப்படின்னு. அதோட ரொம்ப கொடூரமாக என்ன இருக்கும் தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் பிஸ்னஸ்க்கு. நம்ம எவன்ட்டையும் கெத்த அலைஞ்சிருப்பா வந்துட்டு பேசியிருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா அவனை பிச்சை எடுக்குது, அவன்கிட்ட கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். காணா சொல்லுவான், நீ ரோட்டில் போய் நின்றுமா, அப்புறம் நீ தெரியாம அவன்கிட்ட பேசுவாங்க, ஆளை பிடிச்சிட்டு வாங்கம்மா. அப்போ அந்த பயம் அவங்களுக்கு வந்துடும், இது எப்படி பண்ணுவாங்கன்னு. அந்த பயத்தை போக்குறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதில் இருக்கணும். பற்றி பயப்படும் போது அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த பயத்தை நம்ம கூட இருந்து அவனை போக்க போக்க ஒரு வரலாம். ரெண்டாவது, இது யார் போக்க முடியும் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு பசி இருக்கணும், அவங்களுக்கு போகும். எனக்கு இப்போ வந்து என்னோடய மென்டர் வருது சொல்லுவார், நீ வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யாருக்கு அப்படின்னா நீ அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா பண்ணாத நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க. சோத்துக்கு வழியில் பணத்துக்கு வழியில் பணம் வேணும், 4 பேர் 4 பேர்கிட்ட நான் சீன் போட்டு காட்டணும், கடத்தை அடைக்கணும், அதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலை. அதை வந்து ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். என்ன மக்கள்கிட்ட பேசுறது பிடிக்கும், மக்கள்கிட்ட பழகுறது பிடிக்கும், இந்த பிஸ்னஸ் பிடிக்கும், ட்ராவலிங் பிடிக்கும், அப்படி பண்ணணும். எனக்கு ட்ராவலிங் பிடிக்கும், மக்கள்கிட்ட பேசுகிறதும் பிஸ்னஸ் சொல்லுறதும் அது பிடிக்காது அப்படின்னா அப்போ இடிக்கும். ட்ராவலிங் எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்காக இது செய்கிறீங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்கிறதே பிடிக்கணும். அப்போ தான் வந்து அது என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஆனால் அந்த ப்ராசஸே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். அப்படி பண்ணாங்க தயவுசெய்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா அது எங்கேயுமே கொண்டு போய் கொடுக்காது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிடிக்காமல் செஞ்சு அப்படி என்ன இருக்குது இல்லையா? இஷ்டப்பட்டு செய்யும்போது அது வந்து பெருசாக போய் அமையும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். சிலவங்க ரெண்டாவது காரணம் வந்து ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செட் ஆகாது. அவங்க காலையில் வந்து கடை வச்சு பிஸ்னஸ் பண்ண தான் நல்லது, காலையிலேருந்து சாயங்காலம் வேலைக்கு போய்ட்டு தான் நல்லது, அல்லது நான் டாக்டர், நான் இதே பண்ணிகிட்டு இருப்பேன், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் செட் ஆகிருக்கும். அப்போ அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஏதோ தெரியாமல் ஒரு தடவை வந்துடுவாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க, இது நமக்கு செட் படாது, நம்ம லைஃப் அதான்ப்பா, நான் டீச்சராக இருக்கேன், இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், எனக்கு இதெல்லாம் செட் படாது அப்படின்னு. இப்போ ரீசனாக கூட யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சிலவன் பிறந்ததே எம்ப்ளாய்க்காக பிறந்திருப்பான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க, வராங்க, உனக்கு 300 500 இப்படி போட்டுருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறது அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் யார் என்ன பண்ணும்போது அப்படி ஐயோ பிஸ்னஸ்க்கு வச்சுங்க சரின்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து முஸ்லீம் புர்கா போட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுட்டு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஆக்சுவலி நான் பேஷண்ட்டாக போயிருந்தேன், இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான் வச்சுட்டு பண்ணிட்டு போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி வெறும் டாக்டர் மட்டும் இருக்குன்னு ஆசைப்படாதீங்க, டாக்டராக இருந்து ஆசைப்படுங்க, ஓகே, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய டாக்டர்ஸு பிஸ்னஸ் அப்படி போக வேண்டாமா அப்படின்னா ஐயோ தெரியாது. அந்த மாதிரி சிலவங்களுக்கு அவங்க எது செஞ்சுருக்கோ அதை பிடிச்சிட்டு அவங்களுக்கு எனக்கு ஐ லவ் திஸ் ஜாப் அப்படிம்பாங்க. அதனே லவ் பண்ணியிருந்தால் பிஸ்னஸ் யாரும் சம்பாதிப்பா, துட்டு யாரும் சம்பாதிப்பா, நெக்ஸ்ட் லெவல் யார் போவா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி மக்களை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது எங்கே ஸ்டக்காகி நிற்பாங்க. எம்ப்ளாயியாக இருந்துருவாங்க, எம்ப்ளாய் விட்டு மாறதுக்கே மனசு வராது அவங்களுக்கு, அங்கே ஒரு ஸ்டக்காக இருப்பாங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நம்ம பிஸ்னஸ்க்கு 10,000 கேட்டால் ஒன்றும் தரமாட்டான், ஆனால் வீட்டில் பாருங்கள் 50,000 ஃபோனை வச்சுருப்பான் அப்படி சொல்கிறேன். அப்படிப்பட்ட லூசு உலகம் அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் எனக்கு டக்குன்னு எனக்கு தோணுது என்ன தெரியுமா, 50,000 அப்போ எங்கே ஒரு இடத்துல அந்த 50,000 ஃபோனும் அவன் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும், எவ்வளோ என்ஜாய்மெண்ட் கொடுக்கும், அவனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த ஃபோன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு இல்லையா? அவர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படி தான் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு வந்து என்னடா அவ்வளோதானே அப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஃபோன் எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி நம்ம ஏன் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படி தோணுச்சு. ஃபோன் கிடைக்கிற சந்தோஷம் வேலையோட நம்மளோட இது கிடைச்சுன்னா அப்போ ஏன் பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்களே. அதே மாதிரி சிலவங்க ஒரு லைஃப் ஸ்டைல், அவனுக்கு அந்த மொபைலை பார்க்கணும் சுற்றணும் அதே அவனுக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ண அதெல்லாம் பிடிக்காது, அவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பயந்து போயிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நம்ம லைஃப் ஸ்டைல் செட் ஆகுது, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செட் ஆகுது, சும்மா ஒவ்வொன்று கத்துறது போகிறது வைக்கிறது. அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக நீ வீட்டில் இருக்கும் சோத்த மார்க்கெட்டிங் என்ன எவங்களோட சுற்றிட்டு இருக்க, நீங்கள் எப்போ போயிட்டு என்ன மீட்டிங் அலையிற நீ அப்படின்னா அவன் பயந்துருவான், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இது வித்தியாசமாக இருக்கடா அப்படின்னு. பொண்டாட்டி எங்கேயும் பெருவாளோ அப்படின்னு பயந்துருவான். நீங்கள் இதில் இல்லை நேற்று எம்எம்ஜியில் எல்லா கோச்சஸ் அடுத்த 21 கோச்சஸ் எம்எம்ஜியில் அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ட்ரைனிங் நடக்கும். அதில் ஒரு விஷயம் பேசுனது, லீடர் யார், மேனேஜர் யார், எம்ப்ளாயிஸ் யார் அப்படி பேசியிருந்தோம். எம்ப்ளாயிஸ் வந்து கொடுத்த வேலையை செஞ்சுட்டு இருப்பான், அவனுக்கு வேறு எதுவும் யோசிக்க மாட்டான்.
என்ன செய்யணும் சொல்லி செஞ்சு போடுறது. லேபர் எம்ப்ளாயிஸு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்யணும். மேனேஜர் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாரும் கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்க்குற வேலை. எக்ஸ்ட்ரா அவங்க புத்தி யூஸ் பண்ணவே கூடாது. சொன்ன வேலையை செஞ்சுட்டு மக்கள்லாம் செய்கிறாங்களோ அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். புதுசாக சட்டம் கிரியேட் பண்ண முடியாது. சட்டம் கிரியேட் பண்ணது யார்? லீடரு. ஸோ எல்லாராலையும் அந்த லீடர் கிடையாது, எல்லாரும் லீடர் கிடையாது. இப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்க, சார் இதனால வரைக்கும் சொன்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் மேனேஜர் இருந்தேன், லீடராக இருந்தது இல்லைன்னா இப்போ தான் எம்எம்ஜி ஜாயின் பண்ணது இப்போ தான் லீடராக யோசிக்கணும். எனக்கு திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து எது பேசினா சரி எனக்கு ஒத்துக்கிட முடியாது. எல்லாரும் சந்தேகப்படுவேன், எல்லாம் தப்பேன். பைபிளை படித்தாலும் சந்தேகம், குரானை படித்தாலும் சந்தேகம், கீதத்தை போய் அடித்ததும் சந்தேகம், சர்ச்சில் எதுன்னு சொன்னால் சந்தேகம், எங்கே போனால் எனக்கு சந்தேகம் வருது. திருக்குறள் சொன்னால் இது சரியாக தப்புன்னு திருக்குறள் சந்தேகம் வருது. என்னடா நம்ம இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு இப்படிலாம் சிந்தனை வருது? சாணக்கிய சொன்னார்னா அவருக்கு கரெக்டு தான் சொன்னாரா? பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். பெண்கள் அந்த காலத்தில் இருக்குங்க, இப்போ மாறி போச்சு. பெண்கள் இப்பெல்லாம் சரிப்பட்டு எல்லாமே வந்து எல்லாத்தையும் உடைக்கிறதும் சந்தேகப்படுறதும் சரிதானா அப்படின்னு கேட்குறதும் இது எனக்கு தோணுது. அப்போ நம்ம என்ன குசும் பிடிச்சால நாம ஏன் அப்படி இருக்கோம், எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டேங்காம அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு அப்போ தான் அந்த இது படிக்கும்போது தெரியுது, லீடர்ஸ் வந்து எல்லாத்தையும் புது புது சட்டத்தை இயக்குவாங்க. இப்போ நான் பார்க்குறேன், ஏதாவது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து நீங்கள் யாருன்னா நான் ஹிந்து, நீங்கள் யார் நான் கிறிஸ்டின், நீங்கள் யார் நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி அப்படின்னு அந்த ஜாதிக்குள்ள இருக்கிறதும் அந்த மதத்தில் இருக்கிறதும் அதை அப்படி ஃபாலோ பண்ணுறதும் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு உடைகளும் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க காலத்தில் எம்எம்ஜின்னு ஒன்று தனி, இது எதையும் ஃபாலோ பண்ணாத, இது கல்ச்சர் தனி, மணி கல்ச்சர் தனி, ஸ்கில்ஸ் தனி, ட்ரைனிங் தனி, சம்பாத்தியம் தனி, பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், என்ன பண்ண தனி, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், விதவிதமான இன்கம் எப்படி கொண்டு வரணும், ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, பொண்ணு கொடுத்தாரு அப்படி வித்தியாசம் கிடையாது அப்படின்னு நான் யோசிச்சு திடீர்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எப்போ நம்ம இதில் பிறந்துட்டோம் இப்படியே நம்ம வாழ்ந்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாடா, எனக்கு இது தப்பாக இருக்குது, நான் தனியாக ஆரம்பிக்க போகிறேன். தனியாக ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ தில்லு தனவட்டம் வேணும். நான் டக்குனு அன்னைக்கு யோசித்தேன், எல்லாரும் எங்கேயாவது போய் இடத்துல அடக்கலாம் பண்ணிட்டு தாங்க. ரெண்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் பிடிச்சிருக்கு, ஓகே ரைட்டு, ஆனால் தனியாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து போகணும், இப்போ அது கணதுக்கு ஒரு கூட்டம் என் கூட வந்துட்டு வேறு, அது வேறு பயங்கர ஷக்கிங்காக இருக்குது. ஸோ லீடரை வந்து அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்காது. அப்பா வேலைக்கு போகிறேன், அம்மா வேலைக்கு போகிறேன், நானும் வேலைக்கு போவேன், எங்கேயாவது வேலைக்கு போய் 10,000 12,000 சம்பளம் கொண்டு வந்துடும், அது நிம்மதியாக இருப்பாங்க. இவங்க அந்த கூட்டத்தொட்டு வெளியேற மாட்டாங்க. இப்படியாப்பட்ட லைஃப் ஸ்டைல் உள்ளவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் பிடிக்காது. தெரிஞ்சு கொஞ்சம் குசிச்சு அப்படி வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி செலவனை பார்த்தீங்கன்னா நான் உழைச்சி சம்பாதிக்கணும், நான் வந்து அடுத்த மாதத்தில் உழைக்கக்கூடாது அப்படிமா. அப்போ பிஸ்னஸ் பண்ணது அடுத்த மாதம் உழைக்கிறதா, 10 பேர் வச்சு வெறும் அவனுக்கு 500 கொடுத்து வேலை பண்ணது அப்படின்னு அப்படி ஒரு ஐடியாலஜியில் சிக்கிட்டு முழிப்பாங்க. அவங்கள ஒன்றும் உடைக்க முடியாது. நான் சக்ஸஸ் ஏன் ஆகுன்னு கேட்டால் அவங்க லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, நான் இப்படி நான் இது பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன், சுத்தம் போ, ஒன்றும் நடக்காது போ அப்படின்னு. அது மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாங்க, அவங்க கம்ஃபர்ட் சொன்னது வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு இந்த பிஸ்னஸ் காட்டணும் அப்படி பயந்து போயிட்டு அதுலேருந்து வராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸோட பவர்ஃபுல் என்ன, ரைட்டா? இன்றைக்கி பாம்பேயில் அடிபட்டு மீதிப்பட்டு ட்ரெயினில் ஓடுறது, சுற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள், ட்ராவலிங்கில் நமக்கு என்றைக்கு லீவ் எடுக்கணும் அவன் சொல்லுவான், ஓகே, ப்ரொமோஷனு நமக்கு ஃபேமிலி கூட இருக்குன்னு ஆசையாக இருக்கும், பண்ண முடியாது. அவன் கொடுக்குற பணம், அவன் சொல்கிறது யாரெல்லாமோ அப்படி தான் அண்டி வாழ வேண்டியிருக்கும். இது எப்படிப்பட்ட பிஸ்னஸ் டக்குன்னு வராது, கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த விஷயத்தை அவங்கள கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா இது கொஞ்சம் பயத்துட்டு அவங்களை கூப்பிட்டு வரலாம் வழியா. இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா ஏன் என்டர்பிரினர் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிளேம்கே மாறுற கொஸ்டின் இருக்கும். வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை, இது என் மேலே தப்பு கிடையாது, அவங்க மேலே தப்பு, 100% ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்காது. யாராச்சும் ஒரு வீடு போட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம வாழ்க்க முடியும், அல்லது யாராவது ஒரு மேலேருந்து என்னை காப்பாற்றுவாங்க, அவங்க தான் என்னை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி எல்லாத்தையுமே மேலே கையை கட்டிட்டு இங்கே கையை கட்டு, அவனை கையை கட்டு, பொண்ணு சரியில்லை, புருஷன் சரியில்லை இப்படி சொல்லிட்டு நான் சரியாக படிக்கலை, நான் வந்து குக்கிராமத்தில் இருக்கேன் இப்படின்னு பிளேம் பண்ணுறதுலேயே அவன் குறிக்கோளாக இருந்துருவான். அவன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது வந்து பிஸ்னஸ் மேனுக்கும் என்டர்பிரினருக்கும் அந்த லீடருக்குள்ள ப்ரோக்ராமே இருக்காது. அது வந்து அங்கேயே மொக்கையாக அந்த ப்ரோக்ராம் இருக்கும். நீ என்ன தான் சுற்றி போட்டேன்னு சொல்லி அவன் அப்படி தான் இருப்பான். எத்தனை பேர் உங்கள் டீமில் அப்படி பார்த்துருக்கீங்க? இது எல்லாத்துலேயும் தப்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லார்ட்டையும் உண்மையாக பேச படிக்க. எது நடக்குமோ நடக்காதோ சொல்ல பாருங்க. எனக்கு நல்லா புரியுது, உண்மையாக சொன்னால் யாரும் வரமாட்டாங்க சார், புரியுது. அதுக்கு திறமை இருக்கணும், நேர்மை. அது உடனே நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் யாரும் கூட ஜாயின் பண்ண மாட்டாங்க, உண்மையாக பேசினா மட்டும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. திறமை இருக்கணும், அது ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் மீட் பண்ணும்போது அப்போ உண்மையாக அவன் நம்ம சொல்லுறதுக்கு முன்னாடி சொல்லி வரும்போது அவன் அப்படி பண்ணிகிட்டே இருப்பான்.
எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணால் எல்லோரும் ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சவங்க நிறைய இருக்காங்க. அது எம்எம்ஜி தான் குலதெய்வம்னு சொன்னவங்களாம் நிறைய இருக்காங்க. அப்படி சூப்பர் மார்க்கெட் போட்டு பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா சரி போடு ரசம் அவன் செய்ய மாட்டான். அப்போ முதலே நம்ம சொல்லுவோம் அப்படி வருவோம் பாதி வரை காணாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்ல நான் சம்பாரிச்சு உங்களுக்கு எப்படியும் பைசா தருவான் சார். அட போப்பா 95 வயது வந்துட்டு அளவு கொடுத்து போயிடுவான். அவன் சம்பாரிச்சு அவன் மட்டும் சம்பாரிச்சுட்டு போவான் எட்டே பார்க்க மாட்டானா. இல்லை சார் நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நான் முதல்ல சொல்லும்போது அன்றைக்கி ஓடி போகும்போது சொன்னா அப்படின்னு அவனுக்கே தெரியும். அவன் முதல்ல சொன்னால் நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. முதல்ல வண்டியில் போகிறதுக்கு காசு இருக்காது. திரும்ப கார் வாங்கினது காருக்கு இஎம்ஐ கட்டணும், காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னு ஃபீஸ் தர மாட்டாங்க. இது நமக்கு தெரியும். அப்போ நான் முதலே சொல்லும்போது அது நடக்கும்போது ஆமாம் இவர் கரெக்டாக தான் சொன்னார் திருக்கதரிசி அப்படின்னு மாதிரிலாம். அந்த மாதிரி நீங்கள் இது நெட்டுமாடி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சேலஞ்சஸ் வருமோ அது முதல்ல சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு சேலஞ்சஸ் இருக்காது. அவன் பரவ அதை பார்க்கும்போது அவன் நம்ம கூட நிற்பான். உண்மையாக தான் சொன்னான், அடி உழுது கேவலப்படுறோம், பணம் வர மாட்டேங்குது, ஆனால் ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒத்துறாது இதில் ஒத்துறாது இருக்கவங்க கூட ட்ராவல் பண்ணி அவனுக்கு கரெக்டாக வந்து இதோட பவர் என்ன, இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான் இவங்க. அது என்னைக்கு அவனுக்கு புரிஞ்சுட்டோம் அன்றைக்கி அவன் டேக் ஆஃப் ஆயிடுவான். ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மைண்ட்லாம் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த 2 ரீசனுக்காக நெட் மார்க்கெட்டிங் ஓடுற ஆளை நீங்கள் இப்படி பிடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.